இப்போ வந்து ஆட்டு பண்ணையாகட்டும், மாட்டு பண்ணையாகட்டும், மேக்ஸிமம் வந்து பண்ண ரேஞ்சில் நம்ம போகும்போது, எது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து அதோட தீவனத்துக்கான அடிக்கக்கூடிய இந்த புல்லு வெட்டுற மிஷினு. இது இருந்துட்டா வந்து பிரச்சனையே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் தெரியும், அளவா மாடு இருக்கும்போது இந்த மிஷின் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த குட்டி சாஃப் கட்டரை பற்றி வீடியோ கூட போட்டிருப்பேன். பழனியில் எடுத்தது முத்தமிழ் இண்டஸ்ட்ரீஸோட அமுதம் சாஃப் கட்டர்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதிலேயே ஓட்டினோம். வருஷம் வருஷம் பதம் வச்சு ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். இதனால் ஒன்றும் பெரிய ஒரு இது பிரச்சனையெல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே உள்ளே இருக்கிற பட்டாத்துண்டு கரெக்டாக எனக்கு காமிக்க முடியல. உள்ளே இருக்கிற பட்டாத்துண்டு வந்து போய் நம்ம கரெக்டாக இது வச்சுட்டே இருந்தோம்னா, பதம் வச்சுட்டே இருந்தோம்னா வந்து உங்களுக்கு நல்லா அடிச்சுது. இப்போ வந்து ரீசெண்டாக உங்கள் ஸ்டாலின் கேம்ப் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் எழுதி போட்டனால இந்த பெரிய சாஃப் கட்டர் வந்து வாங்கினோம். எதுக்காக இதிலேருந்து இதுக்கு மாறணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அளவாக ஒரு 5 மாடு இல்லை ஒரு 4 மாடு இருந்தால் அடிக்கிறதுக்கு ஓகே. இது வச்சு அடித்தோம். இது என்ன ஆகுதுன்னா செதில் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. நம்ம ஒரு வருஷம் வந்து பதம் வைக்காமல் விட்டோம்னாலும் அடுத்த வருஷம் வந்து இது செதில் அதிகமாக அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. வருஷமாக எங்களால் பதம் வைக்கிறதுக்கு முடியறதில்ல. அவங்க இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதில்ல. நம்ம தான் இதை கழட்டி கொண்டு போயிட்டுருந்தோம். அப்படி தான் வச்சு கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். சரி ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்ளை பண்ணால் கிடைக்குங்கிற மாதிரி உங்கள் ஸ்டாலின் கேம்ப் வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஏரியாவில் போட்டாங்க. போட்டப்போ வந்து நாங்கள் அப்ளை பண்ணதில் இங்கே பொள்ளாச்சியில் வந்து இருக்கிற கடையிலேயே வந்து நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி சொன்னனால வந்து நாங்கள் இதை அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்துச்சு. மானியம் போக வந்து 15,500 கட்டி எடுத்துச்சு. பரவாயில்ல, இது இருக்கங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதாக வந்து அடித்தா உடனே நாங்கள் குண்டால் பிடிச்சி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் அடிச்சிட்ருந்தோம். இது வந்து கன்வேயரோடு இதோடு இருக்கிறனால வந்து கீழே விழுந்துருது. நம்ம வலிச்சு குண்டால் வைக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அளவான முறம் இருக்கிறனால அதிகமாக வைக்க முடியாது. ஆனால் அது வந்து கொஞ்சம் முறம் பெருசுங்கிறனால அதிகமாக வைக்கலாம். மோஸ்ட்லி வந்து பண்ண ரேஞ்சுக்கு போகிறவங்க இந்த மாதிரி பெருசு வாங்கிக்கிறது நல்லது, என்னோடய சஜஷன். அளவு ஒரு 4 மாடு அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க வந்து இது வச்சுக்கலாம். இது வந்து மோசம் கிடையாது. கம்மியான விலையில் நம்ம வாங்கும்போது இது வந்து ஓகே. அப்போ எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து குட்டியே போதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போத்த சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பாக பெருசு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டனால வழி இல்லாமல் நம்ம இது வாங்க வேண்டியதாக போச்சு. ஆனால் இது வந்து நீ கிடக்க 5-6 வருஷங்கிறது 10 வருஷம்னாலும் நம்மளுக்கு கரெக்டாக அறத்தில் வந்து இது ராவுனா மட்டும் போதும். நிறையா பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பெரிய சாஃப் கட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு. அப்பப்போ இந்த அறத்தை மட்டும் இதில் ராவிட்டே இருந்து பதம் வச்சுட்டே இருந்தோம்னா இது உழைக்கும். பெல்ட் மட்டும் போனால் மாற்றிக்கலாம். வேறு ஏதாவது காயில் போனால் மோட்டர் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம எதாவது பிரச்சனைனா மேக்ஸிமம் இங்கேயே இருக்கிற லோக்கல் ஆளுகளை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை, கம்பல்சரி வந்து போய் தான் ஆகணும். இது நிறைய பேர் கேட்டாங்க, 2 உங்களுக்கு இருக்குதெல்லாம் ஒன்று சேல்ஸ் பண்ணிடலாமல்லன்னு. சப்போஸ் அதுக்கு இது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு இது உதவும். அதனால் என்றைக்குமே வந்து நம்ம இருக்கிறத புதுசு வந்து பழசு வந்து மறந்துடக்கூடாது. அதனால் என்றைக்குமே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறது. இது அப்படியே செட்டப் வந்து அப்படியே இருக்குது. உங்களோட ஐடியா என்னென்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாஃப் கட்டர் வச்சுருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.